கூட்டத்தை கொஞ்சம் எடுக்கலாம். திருத்தணி நகரில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். 35 ஆண்டு கால வரலாறு நம் கட்சிக்கு. இந்த 35 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு பல சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இது வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவோ இதற்கு முன்பு ஆண்ட அண்ணா திமுக கூட இது சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எத்தனையோ சாதனைகள், சமூக நீதி சாதனைகள், விவசாய சாதனைகள், சுற்றுச்சூழல் சாதனைகள், கல்விக்கான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். இன்று காலையுடன் சென்னையிலே வேளாண் இது 18வது நிதிநிலை அறிக்கையாக என்று நான் வெளியிட்டேன். 18 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வேளாணுக்கு என்னென்ன தேவைகள், விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள், விவசாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் வெளியிட்டு வருகின்றோம். பிறகுதான் தமிழக அரசு முதல் முறையாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை வெளியிடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவும் தான் காரணம். நாம் சொல்லவில்லை என்றால் இந்த கதைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விவசாயத்திற்கு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விவசாயத்துறைக்கு மொத்த ஒதுக்கீடு 14,500 கோடி. ஆனால் இன்று நம்ம போட்ட பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு 85,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம பட்ஜெட்ல. அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் நாம் போடுகின்ற பட்ஜெட் விவசாயத்திற்கு மட்டும் 85,000 கோடி, அதில் 20,000 கோடி நீர்ப்பாசனத்திற்கு மட்டும். 4 மக்கள் விவசாயிகள். அதனால்தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றோம்.